ஹீரோ மோட்டோகார்ப் இன்னைக்கு மேவ்ரிக் 440 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹5000 இன்னிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெலிவரிஸ் வந்து ஏப்ரல் 15 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மார்ச் 15 வரைக்கும் புக் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ₹10,000 மதிப்புள்ள ஒரு கிட் ஆஃப் ஆக்சசரிஸ் அண்ட் மர்ச்சன்டைஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் அந்த டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேவ்ரிக் 440 தான் ஹீரோவோட ஃப்ளாக்ஷிப் மோட்டர் சைக்கிள்ங்க இப்போதைக்கும். ஸோ இந்த வண்டிக்கும் ஹார்லி டேவிட்சன் X440க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியோட ப்ரைஸும் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1,99,000 பேஸ் வேரியண்ட்டுக்கு, மிட்ஸ்பெக் வேரியண்ட்டுக்கு வந்து ₹2,14,000, டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு வந்து அதை விட ₹10,000 அதிகம், அதாவது ₹2,24,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இந்த ரோட்ஸ்டர் நம்ம X440 கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது இந்த வண்டியோட டாப் அண்ட் வேரியண்ட்டை ஹார்லி டேவிட்சன் X440 கூட கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ₹15,000 சீப்பராக இருக்குது இந்த வண்டி. ஸோ நம்ம ரெண்டு வண்டியோட பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணோன்னா ₹40,000 சீப்பர். ஸோ 40,000ங்கிறது ஒரு பெரிய டீலு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரைவல்ஸ் நம்ம பார்த்தோம்னா என்ட்ரி லெவல் ராயல் என்ஃபீல்ட் 350cc மோட்டர் சைக்கிள்ஸ் மட்டும் இல்லை, ஹோண்டாவோட CB350 ரேஞ்ச் மட்டும் இல்லை, எஸ்டிஸ் அண்ட் ஜாவாஸ். ஸோ இந்த ரேஞ்ச் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸும் வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது ஆன் பேப்பர். இந்த வண்டி இன்னும் நம்ம ரைட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் பேச போகிறேன். ரெண்டு வண்டிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும் சில காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 43mm டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சைடட் ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டிஸ் கிடையாது ஆப்வியஸ்லி. பிரேக்கிங்க்கு நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. டூவல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு டிசைன் வந்து ஒரு போலரைசிங்கான டிசைன், அதாவது ஒரு கரெக்டாக ஒரு விஷயத்தில் ஃபிட் ஆகுமா எனக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து இந்த வண்டியோட பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த வண்டி ஒரு நியோ ரெட்ரோ அப்பீல் தான். நல்ல மஸ்குலரான ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டைல் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஃபைன். பட் இது எந்த இடத்துல ஒரு பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் மோர் ஆஃப் ஒரு டிவிஎஸ் ரானினோட எஃபெக்ட் இன் த சென்ஸ் வந்து அந்த வண்டி மாதிரியே வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பேஸ் இந்த வண்டிக்கு என்னால் கொடுக்க முடியல. பிகாஸ் இந்த வண்டி ரைவல் பண்ணுற எல்லா மோட்டர் சைக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் தீம்டு ரோட்ஸ்டர்ஸு. இந்த வண்டி அப்படி கிடையாது, ஒரு நியர் ஸ்டான்ஸோடு இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து பெரிய ஃபேன் கிடையாது இந்த டிசைனோடது. அப்புறம் ஹெட் சேப்டு எல்இடி டிஆர்எல் மட்டும் இல்லை, X440 கிட்ட நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. மெயினாக வந்து ரியர் ஃபெண்டரோட டிசைன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் மொத்தமாக 3 வேரியன்ட்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஈச் வேரியண்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் தான், மிட்ஸ்பெக் வேரியண்ட்டில் வந்து அலாய் வீல்ஸு, டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 5 கலர்ஸு. பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஆர்டிக் ஒயிட் கலர் மட்டும்தான், மிடில் வந்து ரெட் கலர் அண்ட் ஒரு ப்ளூ கலர், அதாவது ஃபேர்லெஸ் ரெட் அண்ட் செலஸ்டியல் ப்ளூ. டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக், எனிங்மா பிளாக்னு சொல்லிட்டு 2 கலர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப டீசென்ட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா ரொம்ப நல்லா ப்ரைஸிங் சொல்ல போனால் இதில் கம்பேரிட்டிவ்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஆன் பார் நான் சொல்லுவேன். ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட, ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன், அதாவது கால் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். X440 கூட கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுது. சேம் 440cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல் சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ப் 2V ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜின் வந்து 27 bhp 6000 RPMல 36 Nm 4000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஹீரோ என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 90% ஆஃப் டார்க் வந்து 2000 RPMல கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப டார்க்கியான எவ்ரிடே யூஸபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த என்ஜின் டியூன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 Nm மட்டும்தான் கம்மி ஹார்லி டேவிட்சன் கம்பேர் பண்ணும்போது. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஓவரால் பார் எடுத்துட்டிங்கன்னா சேமு. ஸோ விச் இஸ் குட் திங். நான் வந்து இன்னும் கம்மி பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸை. ஒரு 6-speed டிரான்ஸ்மிஷன் தான் இந்த வண்டியில். செப்பர் அண்ட் அசிஸ்ட் வச்சு இருக்குது X440 மாதிரி. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175 mm, ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து 17-inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு ஆன் பேப்பர் இட் இஸ் குட். கண்டிப்பாக ரைட் ரிவ்யூ இந்த வண்டி என் கையில் கிடச்சிது, உங்களுக்காக கொண்டு வரேன். சி ஆல் அகேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர்.